நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். இன்று கார்த்திகை மாதம் 14ஆம் நாள் நவம்பர் 29 வெள்ளிக்கிழமை, திரையோதசி திதி, விசாகம் நட்சத்திரம், சித்த யோகம். ஓகேங்களா? விசாக நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு வந்து குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. மிக மிக அற்புதமான ஒரு விஷயம், நல்ல விஷயம் எல்லாமே கொடுக்கும். நல்ல நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. மாலை வந்து அதாவது மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூளம் வந்து மேற்கு பக்கம். அப்போ மேற்கு பக்கமாக சூளம் வந்து என்ன பண்ணணும், வெள்ளம் சாப்பிட்டுப்பாங்க. அதன் மூலமாக நல்ல இனிப்பான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்ப்பீங்க. மேஷம், நண்பர்களால் உதவி, வாழ்க்கை துறையின் மூலமாக நன்மைகள். உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நல்ல நல்ல உதவிகள் எல்லாமே வந்து சேரும். அதே டைம்ல பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணைவி, வாழ்க்கை துணைவர். ஓகேங்களா? அப்போ இவங்க மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய மனசை புரிஞ்சு இன்னைக்கு நடந்துக்குவாங்க. ரிஷபம், பயணங்களால் விரயங்கள், தொழிலில் முதலீடு. ஓகேங்களா? ஒரு பயணம் பண்றதுக்கு வந்து பயணம் பண்ணுவீங்க. அன்னைக்கு பயணம் பண்ணியே ஆகுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கும். அப்போ அந்த பயணங்கள் மூலமாக சின்ன விரயம், காசு விரயம் இருக்கு. அதே டைம் பார்த்தீங்கன்னா தொழில வந்து இன்னைக்கு முதலீடுகளும் பண்ணுவீங்க. மிதுனம், தொழில் வியாபார லாபம், பதவி உயர்வுகள்ங்க. ஓகேங்களா? நீங்க பண்ற தொழில வியாபாரத்துல வந்து லாபங்கள் இருக்குங்க இன்னைக்கு. அதே டைம் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வுகள், ஒரு கவர்மெண்ட் வேலையில இருந்தாலும் சரிதான், தனியார் துறையில் வேலை பார்க்கறவங்க இருந்தாலும் சரிதான், இன்று பதவி உயர்வுகள் உங்களை தேடிக்கொண்டு வரும். அதற்கான வாய்ப்புகளாவது உங்களை தேடி வரும். கடகம், புதிய தொழில் தொடங்கும் முயற்சி, வாகனம் வாங்கும் முயற்சி. ஓகேங்களா? புதுசா தொழில் தொடங்கலாம் நினைப்பீங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாகனம் வந்து வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா, இல்லைன்னா அதுக்கான முயற்சியாவது இன்னைக்கு எடுப்பீங்க. சிம்மம், ஆன்மீக வழிபாடு, நன்மைகள் தேடி வரும். ஓகேங்களா? இன்று சிம்ம ராசிக்காரங்க ஒரு ஆன்மீக வழிபாடு, இன்னைக்கு ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரணும். வெள்ளிக்கிழமையா இருக்கு, ஒரு கோவிலுக்கு போய் வழிபாடு ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி, அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து இறங்குவீங்க. ஆன்மீக வழிபாடு பண்ணுவீங்க. நன்மைகள் தேடி வரும். நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே தேடி வரும். கன்னி, எதிர்பாராத லாபங்கள், எதிர்பாராத பிரச்சனைகள் இருக்குங்க. சரிங்களா? எதிர்பாராத லாபங்கள் இருக்கு. அதே டைம் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பிரச்சனைகளும் வந்து சேரும். அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. துலாம், நண்பர்களால் உதவிகள், கூட்டு தொழில் லாபம். ஓகேங்களா? நண்பர்களால் நல்ல விதமான உதவிகள் எல்லாமே கிடைக்கும். அதே டைம் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் வந்து லாபங்கள் உங்களை தேடிக்கொண்டு வரும் இன்னைக்கு. விருச்சிகம், வேலை வாய்ப்பு அமையும், கடன் சுமைகள். ஓகேங்களா? வேலை வாய்ப்பு அமையும். தேடி இருந்த வேலை வாய்ப்பு வந்து இன்னைக்கு அமையும். ஆனா இவ்வளவு நாள வேலை இல்லாம நம்ம இருக்கும்போது அதன் மூலமாக கொஞ்சம் கடன் வந்திருக்கு இல்லையா? அந்த கடனே வந்து இன்னைக்கு தான் தெரியும். எவ்வளவு வாங்கியிருக்கோம், எந்த அளவு கொடுக்க வேண்டியது இருக்குங்க. அந்த கடன் சுமை வந்து இன்று உங்களுக்கு தெரியும். தனுசு, குழந்தைகளால் பெருமை, வியாபார லாபங்கள். ஓகேங்களா? உங்களுடைய குழந்தைகளால் பெருமை. ஸ்கூல்ல வந்து நல்லா சூப்பரா அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி ஸ்கூல்ல இருந்து சொல்லுவாங்க. இல்ல அப்படின்னா வந்து காலேஜ் படிச்சிருக்கவங்க வந்து காலேஜ்ல வந்து நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணிருப்பாங்க இன்னைக்கு. அதே டைம் பார்த்தீங்கன்னா வியாபாரம், நீங்க பண்ற பிசினஸ்ல லாபங்கள் இன்று உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். மகரம், வாகனம் வாங்கும் முயற்சியில் வெற்றி, தொழிலில் லாபங்க. ஓகேங்களா? தொழில் சார்ந்த ஒரு வாகனம், தொழிலுக்காக ஒரு வாகனம் வாங்கலாங்கிற ஒரு ஐடியால இருப்பீங்க. அந்த முயற்சியிலிருந்து வெற்றி கிடைக்கும். அதே டைம் பார்த்தீங்கன்னா தொழிலில் லாபங்களும் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். கும்பம், முயற்சிகளில் வெற்றி, சகோதரர்களால் நன்மை. ஓகேங்களா? உங்களுடைய முயற்சிகளின் வெற்றிகள். அதே டைம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சகோதரர்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு. மீனம், வருமானம் பல வழிகளில் வரும், எதிர்பாராத செலவுகள் இருக்குங்க இன்னைக்கு. வருமானம் பல வழிகளில் வரும். ஆனா அந்த வருமானம் தான் நமக்கு இவ்வளவு வந்துகிட்டே இருக்கேன்ட்டு வந்து நீங்க ஒரு 1 லட்சம் செலவு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதிர்பாராத செலவுகளும் இன்று உண்டு. அதனால வீண் விரயங்களை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இன்று ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன்.